கல்வித்துறையை சீரமைக்கணும், மறுசீரமைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ப்ரையாரிட்டியாக செய்யணும்? இன்றைக்கி நீங்கள் பழைய புராணங்களோட நீங்கள் நவீன அறிவியலை வந்து இணைத்து இப்படி தான் இருந்ததுன்னு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஏற்புடையதில்லை. சினிமா ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அது மாதிரி வந்து அரசியல் ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குது, அதனால் கல்வி வந்து பாதிக்கப்படுகிறது. ரீவேல்யூஷன் போட்டவங்களுக்குமே பெருசாக எதிர்பார்க்க நிறைய பேருக்கு ரீவேல்யூஷனுக்கு பேப்பரே வரல. இது வந்து ஆல்ரெடி இந்த கரெக்ட் பண்ணுறதுக்கே டீச்சர்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து நார்த் இந்தியாவுக்கு உங்கள் பேப்பர் போச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ் ஸ்கூல்ஸே கிடையாது. இப்போ தான் எல்லா போர்ட் ஸ்கூலையும் அவங்க வந்து பிஎம் ஸ்ரீ வித்யாலயான்னு மாற்றிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவிலேருந்து அப்ளை பண்ண ஒரு பையனுக்கு வந்து துபாயில் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் மும்மொழி கொள்கை இதுக்கெல்லாம் சண்டை போடுறீங்க. ஏஐ காலத்தில் எந்த மொழியும் தேவையில்லை. நீங்கள் என்னன்னாலும் சாட் ஜிபிடிலையோ கிளாட்லேயோ கொடுத்தீங்கனாலோ உடனே எல்லா மொழியிலும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான். தரவரிசை பட்டியலில் 29 டேட்டு சொன்னாங்க, இப்போ 1 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் புதிய அரசாங்கத்தில் நிறைய எதிர்பார்த்தோம், சரிங்களா? ஏன்னா வந்து மெயினாக வந்து இங்கே ஏகப்பட்ட இப்போ நல்ல மதிப்பெண்கள் வந்து நல்லா இல்லாத அதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை, கிடையாது. பேரண்ட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர். இந்த முதல் ஜென்ரேஷன் லேர்னர் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைய நம்மளே கொண்டு போய் தவறான கல்லூரியில் தள்ளி விடுறோம். இந்த சேஞ்சஸ், இந்த மாற்றம் எங்கே நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது தமிழக அரசு, நீங்கள் தமிழக அரசு எம்பிக்கள் இருக்காங்க, நம்ம மினிஸ்டர்ஸ்கள் இருக்காங்க, எல்லாமே அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் கடிதம் போடுறதுனாலாம் நடக்க போகிறது கிடையாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன். வணக்கம் சார். வணக்கம் சார். சிபிஎஸ்இ எக்ஸாம் நடந்தது, அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. அதன் பிறகாக மாணவர்கள் மறுதேர்வுக்கு மறு மதிப்பீடுக்கு அப்ளை பண்ணாங்க. இப்போ அதுலேயுமே நிறைய குழப்பங்கள் இருக்கதா சொல்கிறாங்களே. இப்போ அவங்க போட்டவங்களுக்கு போதுமான அளவுக்கு மார்க் வரலை அப்படின்றது, லெஸ் தென் 5% அப்படின்றதா, 5 கீழே இருக்க மதிப்பெண் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்கே இந்த குழப்பம்? இதோட ஆரிஜின்? ஆக்சுவலாக வந்து ஆரிஜின் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து OSM ஸ்கீம் கொண்டு வந்தது தான் பெரியது. ஏன்னா ஒரு டீச்சர் அந்த தொழிலில் டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தைங்களோட இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து அன்னத்திக்கலாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து அவங்க ரொட்டீனில் போகிறவங்க வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. மார்க் என்ன ஏதுன்றது தெரியும். இது ஒரு காமன் சென்டரில் கலெக்ட் பண்ணும்போது ஏதாவது தெரியலன்னா அந்த பக்கத்தில் உள்ள டீச்சரை கேட்டு பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு இயல்பான விஷயங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் கொஞ்சம் விஷயத்தை கலக்கலாம் அப்படின்னு நினைக்கிற முயற்சிகள் தான் இந்த OSM அப்படிங்கிறது வந்து. இந்த OSMல என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இதை கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ண டைம் வந்து கரெக்ட் கிடையாது. அது கரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி, அதுவும் வந்து ஹார்ட்லி ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையதில்லை. ஏன்னா அவங்க டெண்டர் கான்ட்ராக்டே 74 days முன்னாடி தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெண்டரில் வந்து எது லோயஸ்ட் டெண்டர் இதெல்லாம் பார்த்து இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுத்ததில் என்ன தலைவலிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. அண்ட் இதில் வந்து லோயஸ்ட் இதெல்லாம் வந்து வேல்யூவே கிடையாது. இதை வந்து எதை வச்சுமே நீங்கள் குவான்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலம், அந்த குழந்தைங்க வந்து படித்தாதான் லைஃப் அப்படின்னு சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் அந்த பணத்தை கட்டுறதுக்காக எவ்வளவோ அந்த ஃபேமிலியை வந்து டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் படக்கூடிய பாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அளவிடவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நான் ஒரு மாறுதலை கொண்டு வரேன் அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு ஏதாவது நன்மை தரும் வகையில் இருந்து டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், அதாவது நீங்கள் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இந்த கவர்னன்ஸில் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இப்போ நீட் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. நீட் வந்துகிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. இது OSM அப்படி தான் போகுது. அப்போ நாங்கள் ஒன்று கொண்டு வந்துட்டோம், அந்த கொண்டு வந்ததில் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, இதில் தான் நாங்கள் ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிற பிடிவாதங்கள் வந்து இது வந்து லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிப்பது மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் நம்ம மேலே உள்ள நம்பகத்தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராங்க. அங்கே கொடுக்குற இனிமேல் அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள யோசிக்க வைக்கணும். நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் ஒருத்தர் வந்து ஹிந்துவில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். IIT எல்லாம் ஆராய்ச்சியை விட்டு பின்போக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அது உண்மையான. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பழைய புராணங்களோட நீங்கள் நவீன அறிவியலை வந்து இணைத்து இப்படி தான் இருந்ததுன்னு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஏற்புடையதில்லை. ஏன்னா எந்த நாடுகளும் இப்படி வந்து பின்னோக்கி சென்று முன்னோக்கி பார்க்குறதில்ல. முன்னோட நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு. அதில் வந்து இப்போ இந்த OSMல வந்து நீங்கள் உடனடியாக அபாலிஷ் பண்ணணும். இந்த NTA பாடியவே நீங்கள் அபாலிஷ் பண்ணணும். ஏன்னா இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அவங்களோட தனிப்பட்ட அவங்களோட வின்சென்ட் ஃபேமிலிஸில் வந்து நடத்துறதுனால இது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கொண்டு வரும்பொழுது இதனால் சாதக பாதகங்கள் என்ன, இது ஏன் வந்து ஒரு மீட்டிங் வச்சு ஆல் ஓவர் இந்தியா, ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாக வந்து ஏதோ நீங்கள் டெல்லியில் உங்களுக்கு தெரிஞ்ச பிரின்சிபல்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு தலையாற்றவங்களை மட்டும் வச்சு நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து போகிறதெல்லாம் வந்து இல்லை இதை பிடிவாதம்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை டெக்னாலஜியாக அப்கிரேட் பண்ணுறாங்க அடுத்த லெவல் போகிறோம் அப்படின்னு? இல்லை, இந்த இடத்துல டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு இந்தியாவில் வந்து இம்பேலன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவியர் இம்பேலன்சஸ் இருக்குது. அதாவது இன்றைக்கி சடன் ஸ்பாட் ஆஃப் சிபிஎஸ் ஸ்கூல்ஸ் இன் சவுத் இந்தியா. ஆனால் நார்த் இந்தியாவில் உங்களுக்கு அவ்வளோ சிபிஎஸ் ஸ்கூல்ஸ் கிடையாது. இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது.
அண்ட் இன்னொன்று வந்து இது நீங்கள் டெக்னாலஜிக்கல் அடாப்ஷனுக்கு வந்து இது ரைட் பிளேஸே கிடையாது. இப்போ நீங்கள் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், டீச்சர்ஸை வந்து இந்த சைடில் பேரலில் கலெக்ட் பண்ண சொல்லிட்டு, இன்னொரு செட் ஆஃப் டீச்சர்ஸை வச்சு நீங்கள் ஆன்லைனில் பண்ணிவிட்டு, இல்லை அதே டீச்சர்ஸை வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிவிட்டு, இதுலேயும் பண்ணி மெஷர் பண்ணி இது ஒரு சாம்பிளிங் அட்லீஸ்ட் வந்து நான் வந்து 1 கோடி பேப்பரை திருத்த வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 பேப்பரை டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் பண்ணி மாடல் எக்ஸாம் மாடல் மாதிரி இதில் எப்படி இருக்குது, இதனோட சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இதெல்லாம் வந்து பார்த்தாங்களானே தெரில. நாங்கள் ஏதோ கொண்டு வரோம், இதை கொண்டு வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கொண்டு வரது வந்து இது வந்து ஆல்ரெடி இந்த கரெக்ட் பண்ணுறதுக்கே டீச்சர்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து நார்த் இந்தியாவுக்கு உங்கள் பேப்பர் போச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ் ஸ்கூல்ஸே கிடையாது. இப்போ தான் எல்லா போர்ட் ஸ்கூலையும் அவங்க வந்து பிஎம் ஸ்ரீ வித்யாலயான்னு மாற்றிட்டுருக்காங்க. அப்போ டீச்சர்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து போதிய இது வேணால் இங்கே உள்ள சவுத் வந்து ஆல்வேஸ் பெட்டர் தென் நார்த் இந்தியா அண்ட் எஸ்பெஷலி வந்து சென்ட்ரல் இந்தியா இந்த பார்ட்ஸ்லாம் விட வந்து சில பார்ட்ஸ் இந்தியாவில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இதெல்லாம் எஜுகேஷன் செக்மெண்ட் உள்ள பாக்கெட்டோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. சிவியர் இம்பேலன்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இதை திருத்தும் பொழுது நான் ஆன்லைனில் கொண்டு வரும்போது ஆசிரியர்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு கிடையாது. ஏன்னா சில டீச்சர்ஸ்லாம் நான் சிஸ்டம் பார்த்தாலே எனக்கு தலைவலிக்கணும், வயசானவங்க வேறு, அவங்க வந்து அதெல்லாம் சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ கான்சியஸாக பண்ணுவாங்க. இதில் ஸ்கேனிங்கில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. ஒரு பையன் பேப்பர் எடுத்து இன்னொரு பையனோட இணைக்கிறது, பேப்பரை எழுதின பேப்பரை அடித்து வைக்கிறது, கிறுக்கி வைக்கிறது, இதெல்லாமே விளையாண்டுருக்காங்க. இதில் வந்து குழந்தைங்களோட எதிர்காலங்கிறப்ப வந்து இதை வந்து உங்களுக்கு கவர்ன் பண்ண தெரியல. ஐ எம் நாட் சேயிங் டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன் முடியாது. ஏன்னா இப்போ எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வந்து போதுமான விழிப்புணர்வு இருக்குது, டாக்டர்ஸ்க்கு வந்து அதை கிளியராக பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அதில் கம்மி, இதில் வால்யூம் வந்து கூட. இதை ஏறத்தாழ 1,44,000 பேப்பர் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் 96,00,000 பேப்பர் தான் ஆன்லைன் எவாலுவேஷன் வந்து இப்போ உள்ள வந்திருக்கு. இந்த எவாலுவேஷன் பேட்டர்னில் வந்து நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் கொண்டு வரேன் அப்படின்னாலே நான் சிஸ்டம் ஒழுங்காக இல்லைன்றது அர்த்தம். ஆனால் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறோம். ஆனால் என்கிட்ட சிஸ்டம் கரெக்டாக இல்லை. ஏன்னா ரீவேல்யூஷனுக்கு ஒரு சார்ஜ் வாங்குகிறோம், அந்த சார்ஜ் இது காசே கலெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சிபிஎஸ்சியில் இவ்வளோ பணம் வாங்குறீங்க, பணம் வாங்கிட்டு இது குழந்தைங்களுக்கு பேப்பரில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அந்த குழந்தைங்க கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்கிறது வந்து ஏதோ இது ஒரு மணி மேக்கிங் மிஷின் மாதிரி தான் பார்க்குறீங்க. இல்லை அப்படி ரீவேல்யூஷன் போட்டவங்களுக்குமே பெருசாக நிறைய பேருக்கு ரீவேல்யூஷனுக்கு பேப்பரே வரல. நீங்கள் மார்க் வரலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ணற்ற மார்க் பார்க்க பேப்பர் வரல. ஏன்னா அந்த பேப்பர் ஏதாவது ஸ்கேனிங் சென்டரில் காணாமல் போயிருக்கலாம், இல்லை தொலைஞ்சு போயிருக்கலாம். இன்றைக்கி கூட நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பக்கம், இந்த பக்கம் குளறுபடிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பக்கம் வந்து ஐஐடி வந்து ஜோசா கவுன்சிலிங், என்ஐடி இதெல்லாம் வந்து தனியாக தொடர்ந்துட்டுருக்கு. அதாவது இந்த குழந்தைங்களை பற்றி கவலைப்படாமல் தான் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மக்களோட வரிப்பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள், நாங்கள் எங்கள் டயத்துக்கு போவோம், நீங்கள் மார்க் வந்தால் என்ன வரலைனா என்ன அப்படி. அங்கே தான் எனக்கு இந்த கேள்வி வருது. இப்போ ஒருவேளை நான் ரீவேல்யூஷன் போட்டு எனக்கு மார்க் ரிவைஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் ஜோஷாவோ இல்லை என்ஐடிக்கோ எதுக்கோ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த மார்க்கை நான் எப்படி அப்டேட் பண்ணுவேன்? அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன்? அது நிறைய பேர் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணல. நிறைய குழந்தைங்க மனம் உடைந்து கொஞ்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் மனம் பேசிக்கலி எனக்கு மார்க் வரல, நான் சென்ட்ரல் போக முடியாது அப்படின்னு. ஏன்னா இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 75 கீழே இருந்தாலும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போனா ரொம்ப லேட் அனௌன்ஸ்மெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்கும்போது. ஏன்னா எதெல்லாம் நம்ம வந்து மீடியா வழியாக நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம கன்வே பண்ணணுமோ அதை கன்வே பண்ண தவறிடும். அது ரொம்ப ஏதோ ஒரு ஸ்லைட்டாக ஒரு இது மாதிரி இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துரும். அப்போ இந்த இடத்துல குழந்தைகள் வந்து நிறைய வந்து எனக்கு மார்க் வரல அப்படின்னு மனம் உடைந்து, இப்போ நீங்கள் ஒரு பையனுக்குலாம் வந்து பேசிக்கலி நல்லா ஃபுல் மார்க் வர வேண்டிய பையனை ஃபெயில் ஆக்கி வச்சுருக்காங்க. அந்த பையன் வந்து மனம் டிப்ரெஷனில் போய் அவர் திருப்பி வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார். அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தைங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய குழந்தைகள், அது ஃபைட் பண்ண இது ஒரு நான் எழுதின மார்க்குக்கு நான் எது வாங்கினதுக்கு நான் ஃபைட் பண்ண வேண்டியதுக்கு அப்படின்னா கவர்னன்ஸில் அட்டர் ஃபெயிலியர். நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்டி அபாலிஷ் பண்ணோம். மாண்புமிகு எஜுகேஷன் மினிஸ்டர் உடனடியாக வந்து பொறுப்பேற்று அவர் வந்து ராஜினாமா செய்யணும். எல்லாமே எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், சத்தம் போடுறமே வழியே அது பேசிக்கலி அது சரியான கையில். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் குழந்தைங்களுக்காக பரீட்சைக்கு முன்னாடி பரீட்சைக்கு சர்ச்சா அது மாதிரி மன் கி பாத் நிறையா பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு தவறுகள், ஏன்னா தவறுகள் நடக்கிறது அரசுகளில் இயல்பு, நான் வந்து நடக்காதுன்னெலாம் சொல்ல. அந்த நடக்கிற அமைச்சரை கூப்பிட்டு இதில் என்ன நடந்தது ஏது நடந்தது குழந்தைங்களை பற்றி நம்ம கன்சர்னாக இருந்தோன்னா நம்ம உடனடியாக அதுக்கு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அவர் இல்லைன்னா அந்த பொறுப்பை வந்து மாற்றி கொடுக்கணும், இல்லை அதுக்கு வந்து வேறு என்ன பண்ணணுமோ அதை உடனடியாக பண்ணணும். ஏன்னா இது நம்ம எக்ஸாம் முன்னாடி எல்லாமே குழந்தைங்களை அதாவது நம்ம எல்லாம் இந்தியாவை எப்படி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனே இல்லாமல் மேலே பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங் எப்போ வந்து திருப்பி இடிஞ்சு விழுந்தாலும் நம்ம அதிலேருந்து கற்றுக்கிறது இல்லை, திருப்பி அதே ஃபவுண்டேஷனில் தான் கட்டுறோம். ஆனால் இது வந்து நாட்டின் வளர்ச்சியை வந்து பயங்கரமாக பாதிக்கிறது. இது குழந்தைங்களோட மனதில் வந்து இனிமேல் எந்த சிஸ்டமும் ஒழுங்காக இருக்காது, நீங்கள் படித்தா என்ன படிக்கல என்ன, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மக்கள் கல்விக்கூடத்துக்கு வரதே நிப்பாட்டுற அளவுக்கான ஒரு அடித்தளத்தை வந்து நம்ம உருவாக்கிட்டு இதை தவிர வெளிநாடுகளும் நம்ம உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கு. இது வந்து ஏன்னா இன்றைக்கி சைனா வந்து பாப்புலேஷன் கிடையாது, அதனால் 3 குழந்தை பெற்றுக்கங்கிறாங்க. அது மாதிரி இந்த மக்கள் தொகை இல்லாத நாடுகள் எல்லாம் இந்த குழந்தைங்களை நம்பி இருக்குது. இந்த குழந்தைங்களை நீங்கள் வந்து இங்கேயே அடிக்கும்போது இந்த குழந்தைங்க அங்கே போக முடியாது.
அப்போ அந்த இடத்துல பாப்புலேஷன் கிடையாது, அங்கே படிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இங்கே நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் இருக்குது, நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்ல வந்து ஓரளவுக்கு திறமையான மாணவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு உலக சந்தையில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம இங்கேயே காலி பண்ணி கெடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத மிகுந்த வேதனை தருகிறது. இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க, இப்போ நீட் எக்ஸாம் அவங்க பண்ண, மத்திய அரசு பண்ண அல்லது என்டிஏ பண்ண தவறின் காரணமாக தான் மறுதேர்வு நடக்குது. மறுதேர்வு நடக்கும்போதும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியும். நிறையா மாணவிகள், பெற்றோர்கள்லாம் போய் சென்டருக்குள்ளேயே போக முடியல. ஒரு 2 நிமிஷம் லேட்டாக போனோன்னா கூட அவங்கள உள்ளே அனுமதிக்கலை. கடந்த முறை தேர்வு எழுதினவங்க இந்த முறை மீண்டும் போய் தேர்வு எழுத முடியாத நிலைமையெல்லாம் நிறைய இடத்துல பார்க்குறோம். அவங்க என்ன செய்யறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி நிர்கதியாக நிற்கிற மாதிரியான சூழல். இதுக்கு தான் நான் வந்து என்டி அபாலிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த தேர்வு மையங்கள் எங்கே இருக்குது? சிட்டிக்குள்ளே போடுறதில்ல. வேணுனே சிட்டியை தூக்கி அவுட்டரில் போடுறாங்க, தனியார் கல்லூரிகளில் போடுறாங்க. சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஐஐடி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. சென்னை எடுத்துட்டிங்கன்னா, மதுரை எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் அவுட்டரில் இருக்குது, அமெரிக்கன் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் அந்த சிட்டி சென்டரில். ஏன்னா வெளியே இருந்து வரக்கூடிய மக்களுக்கு எளிதாக பஸ் எங்கே கிடைக்கும்? உள்ளே வரதுக்கு தான் பஸ் கிடைக்கும். நீங்கள் உள்ளேருந்து வெளியே அனுப்புகிறீங்க. அப்போ இங்கேயும் ஒரு குளறுபடிகள் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு தேர்வு மையத்தை உங்களால் ஒழுங்காக வைக்க தெரியல. அது தனியார் கல்லூரிகள் யார் காசு கொடுக்குறாங்களோ, யார் அவங்களோட டைப் வைக்கிறாங்களோ அவங்கள அந்த சென்டருக்கு போடுறீங்க. இது நிறைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பஸ் பிடிச்சி போவதற்கான வசதிகள் கூட பஸ் ஃப்ரீக்வன்சி கிடையாது. அந்த குழந்தைங்களாம் ஒரு தேர்வு எழுதுறதுக்கு நம்மளே ஒரு செய்தி போட்டோம், மகாராஷ்டிரால இருந்து அப்ளை பண்ண ஒரு பையனுக்கு வந்து துபாயில் ஆமாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, அதான் இங்கே ஒரு சிஸ்டம் கிடையாது, ஒரு பிளானிங் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இது நாங்கள் பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்டிஏல பணம் கொட்டுன்னு கொட்டிட்டுருக்கு. எல்லா எக்ஸாம் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியே கிடையாது அவங்கள. ஏன்னா இந்த கெப்பாசிட்டி இருந்தால் ஒரு தேர்வு கிடையாது. நீட்லேயும் குளறுபடிகள் வருது, அண்ட் ஒவ்வொரு தேர்வுகளையும் வந்து இது வருது. அப்படிங்கிறப்ப வந்து உங்கள்ட்ட பிளானிங் கிளியராக இல்லை. இந்த பிளானிங் இல்லாமல் இந்த துறை எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் மீதி அதாவது நீங்கள் மற்ற துறைகள் கூட ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்தால் கூட பரவாயில்ல, இல்லை நீங்கள் பாலமே கெட்டாமல் காசு வாங்கிட்டு போனால் கூட பரவாயில்ல. இது குழந்தைகளோட எதிர்காலம், நாட்டின் எதிர்காலம். மக்கள் வந்து பேசிக்கலி உங்களை வந்து நம்பி இது வந்து ஒரு இது கிடைக்கும், நமக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல, சொல்யூஷன் கிடைக்குங்கிற இடத்துல நம்ம அவங்கள வந்து நிற்க வச்சு சொல்கிற மாதிரி இது வந்து தோணுது. அதனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது சீரியஸ் அண்ட் சிவியர் ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பொசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுத்து தான் வராங்க. சத்திய பிரமாணம் பண்ணுறாங்க, நான் மக்களுக்காக பணியாற்றுவேன், மக்களுக்கு நான் எந்த தவறும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை அவங்க வந்து வயலேட் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குழந்தை ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் விருப்பப்படாத தூரத்தில் போட்டு ஒரு நிமிஷம் லேட்டாக வந்து அந்த குழந்தை எழுத விட மாட்டேன்னு சொல்கிறது வந்து இது ஏற்புடையதே கிடையாது. இது எந்த ஒரு காலகட்டத்தில், இப்போ நாங்கள்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சைக்கிள் கொடுத்து வச்சுருப்பாங்க. பசங்க யாராவது வந்து ஏதாவது வந்தாங்கன்னா ஒரு மெயின் பில்டிங் வந்து தனியாக இருக்கும். அந்த பில்டிங்கில் லேட்டாக வரவங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்து சைக்கிளில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்கப்பா, எக்ஸாம் எழுத சொல்லுங்கள், எதுவுமே கேட்காதீங்க. அவன் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தால் 3 மணி நேரம் அந்த டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நீ ஹால் டிக்கெட் என்ன, உன் பேர் என்ன, அதெல்லாம் அப்புறம் கேளுங்க அப்படின்னு. நாங்கள் அந்த காலத்தில் அப்படிலாம் நாங்கள் வந்து எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் அப்படி தான் கைட் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும்போது கேட்லேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், சைக்கிளில் தான் கூட்டிகிட்டு போவோம். அம்மா அப்பாலாம் நடந்து வர சொல்லிட்டு நேராக அவனை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு எக்ஸாம் எழுதணும். அந்த மாதிரி இருந்த சூழல் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மாறும் பொழுது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. இது மக்களை பற்றி, அதாவது இனிமேல் வரக்கூடிய சந்ததியினரை நம்ம ரொம்ப பயமுறுத்துகிறோம், அந்த குழந்தைங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம். இது வந்து ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது ஏன் சிட்டிக்குள்ளே எவ்வளோ அக்சஸ் இருக்குது. ஒரு தேர்வு நடத்தும் போது என் சிட்டிக்குள்ளே விட்டு சிட்டியை விட்டு வெளியே போடுறீங்க. இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேசிக்கலி காரில் போய் நிப்பாட்டினா கூட நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி ஒரு சென்டர் போடுறாங்க. அதெல்லாம் மலையடி வாரத்தில் போடுறாங்க. ஏன் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எந்த பில்டிங்குமே கிடைக்கலையா? இத்தனை கல்லூரிகள் அரசோட நோக்கம் என்னவா இருக்கும்? ஏன் திரும்ப திரும்ப இதில் குளறுபடி வந்துக்கிட்டே இருக்குது? இல்லை, இந்த குளறுபடிகளை யாரும் பேசுறதே இல்லை. இப்போ நீங்கள் எத்தனை பேர் வசதி இருக்கிறவங்க, கார் இருக்கிறவங்க போகலாம், பணம் இருக்கிறவங்க வாங்க, பணம் இல்லாதவங்க படிக்காதீங்கிறாங்க. அந்த இடத்துக்கு பஸ் வசதி கூட கிடையாது, அந்த மாதிரி சென்டர் போடுறாங்க. ஆனால் இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே குளறுபடிகள் இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் இந்த பிள்ளைங்க அப்ளிகேஷன் போடுறதுல ஏகப்பட்ட குளறுபடிகள். இப்போ நாங்கள்லாம் நிறைய வந்து ட்ரைபல் சொல்கிறவங்க நாங்கள் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு எதுக்கு லைவ் ஃபோட்டோ கேட்குறீங்க? நீங்கள் ஆதார் ஐடி வச்சுருக்கீங்க, ஒன்று வச்சுருக்கீங்க, என்ன டேம்பரிங் பண்ணாலும் ஏதாவது ஒரு சிஸ்டம் போட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணலாமா? அப்படின்னா நார்த்தில் நிறைய குளறுபடிகள் நடக்குது. அந்த சார் உங்கள் டேம்பரிங் சொல்லி தான் இந்த சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வரான், டிரான்ஸ்பரண்டாக வைக்கிறான்றாங்க. இப்போ 2வது எக்ஸாம் நடத்தின பிறகு கூட பீகாரில் ஒரு 28 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன சாம்பிள். நீங்கள் இது மாதிரி பீகாரில் யூபியில் நிறைய அரெஸ்ட் பண்ணலாம். பட் அதெல்லாம் நம்ம வந்து அங்கே நடக்க, நீங்கள் எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கே விட்டுட்டு எங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் ஏற்புடையது இல்லைங்கிறோம். நீங்கள் வந்து தயவு உண்மையிலே கவர்னன்ஸில் நீங்கள் கிளியராக இருந்திருந்தால் இந்த பிளானிங்லாம், அதான் நீங்கள் வந்து ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் கொண்டு வரும்போது உங்களுக்கால கண்டக்ட் பண்ண தெரியல அப்படின்னா, இப்போ ஒரு 22 லட்சம் மாணவர்கள் எழுதி 22 லட்சம் மாணவர்களை பாதிக்கிறத விட இப்போ பீகாரில் தான் காப்பி அடிக்கணும்னா பீகாருக்கு மட்டும் தனியாக அந்த ஸ்டேட்டே வந்து பண்ண சொல்லுங்களேன். அவங்க காப்பி அடித்து அந்த ஸ்டேட்டில் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் சஃபர் ஆகிறாங்கன்னா ஓகே. அதுக்கே நீங்கள் 22 லட்சம் பேரை சஃபர் பண்ண வர்றீங்க. அப்போ அந்த குழந்தைங்கள சஃபர் பண்ண விட்டால் எனக்கு வந்து ஓகே, ஏன்னா அங்கே பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு தான் பிரச்சனை வருமே ஒழிய ஆல் இண்டியா முழுவதும் பிரச்சனைகள் வராது. ஏன்னா யூபியில் ஒழுங்காக நடக்கலை, பீகார் நடக்கலைன்னா
தமிழ்நாட்டில் ஒழுங்காக நடக்கலாம், உங்கள் கர்நாடகாவில் நடக்கலாம், ஆந்திராவில் நடக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் நீங்கள் ஏன் பாதிக்கிறீங்க? ஏன் அவங்கள அஃபெக்ட் பண்ணுறீங்க? யாரோ பண்ணுற தவறுகள்னால அது இந்தியா முழுவதும் காப்பி அடிக்கக்கூடிய, இப்போ நீங்கள் டெலிகிராமை பேன் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுலையோ நீங்கள் அனுப்ப முடியும். இன்றைக்கி எத்தனையோ சோஷியல் மீடியா வழியே நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளிப் செகண்டில் எல்லாத்துக்கும் அனுப்பிட முடியும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் டெக்னாலஜிக்கலி அப்ஸ்கில்லால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. இன்றைக்கி முடிஞ்சவொடனே எல்லா பிரச்சனையும் ஓஎஸ்எம்க்கு வந்து நீங்கள் ஐஐடி டேரக்டர் போட்டு இதில் ஏன் நீங்கள் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐஐடியில் போய் நாங்கள் இந்த மாதிரி ஓஎஸ்எம் கொண்டு வருவோம், இதில் ஒரு கமிட்டியை போட்டு இந்த வாங்க இதில் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய ப்ராசஸ் இது மாதிரி நிறைய பண்ணுறதுனால எல்லாரும் எல்லா ஸ்டேக் ஹோல்டரையும் நீங்கள் மேலேயும் கேட்கணும், கீழேயும் கேட்கணும். அதில் எல்லாத்தையும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு எடுத்தால் நான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறது மாண்புமிகு அமைச்சர்கள் பண்ணுறது வந்து சரியே கிடையாது. அவர் இந்த பொறுப்பு வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு சரியான பொறுப்பே கிடையாது. அதனால் அவர் உடனடியாக ரிசைன் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படிங்கிறது. நான் ஒரு லாங் டேர்மில் வந்து இந்தியாவுக்கு வந்து வெளிநாடுகள் நம்மளை வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஓகே, ஒரு தவறு நடந்து கவர்மெண்ட் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது உஸ்மானியா யூனிவர்சிட்டிங்கிறது ஏகப்பட்ட ஃப்ராட் பண்ணாங்க. அப்போ யாருமே அமெரிக்காவுக்கு போக முடியாது. போட்டாலே உஸ்மானியா யூனிவர்சிட்டினா டிகிரியை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா வீசா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதோ இதெல்லாம் இந்த இந்தியாவில் உள்ள அவங்களோட ஃபாரின் கவுன்சில் ஜெனரல் ஆஃபீஸில் இது டாக்குமெண்ட் ஆகி இது அந்த நாட்டுக்கு போகும். அது ஒரு பிளாக் மார்க் ஆகும். அப்போ நீங்கள் இதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இனிமேல் இந்தியன் கவர்மெண்ட் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காது. அப்போ இந்தியாவை நம்ம நம்ப தகுந்த இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இந்தியர்களை வெளியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து வெளிநாடுகள். ஏன்னா நம்ம அவங்க ஷூலேருந்து பார்க்கணும், நம்ம ஷூலேருந்து பார்க்குறது வேறு. அவங்க ஷூலேருந்து பார்க்கும்போது அவங்க என்னெல்லாம் அவங்க மனதில் என்னெல்லாம் எண்ணங்கள் ஓடுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு ஹோலிஸ்டிக்காக எஜுகேஷனில் மட்டும் எங்கே வச்சாலும் கை வச்சா ஷாக் அடிக்கும். ஆனால் அது வந்து நம்ம தொடர்ந்து ஷாக் அடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதே சீட்டில் அவரை உட்கார வைப்போம் அப்படின்னு வந்து பண்ணுறது வந்து இது ஏற்புடையதல். இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம் சிஸ்டம் பற்றி பேசுனீங்க. இப்போ நீங்கள் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு தனியாக ஒரு ஹாலை பிடிச்சி வச்சு இது பண்ணாங்க. அது மாதிரி இப்போ நிறையா ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ சவுத் கொரியாவில் வந்து இன்னைக்கு கூட நாளிதழில் வந்திருந்தது. சவுத் கொரியாவில் ஒரு சிஸ்டம் வந்து இந்த மாதிரி நேஷனல் எக்ஸாம்ஸ் நடத்தும் போது ஒட்டுமொத்தமாக அப்போ வந்து டிராஃபிக் நிறுத்திடுவாங்க, பொது சேவைகள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருவாங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே நடக்குதோ அதை சுற்றி வந்து எந்த நாய்ஸ் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஈவன் ஃப்ளைட்டு கூட லேண்டிங் ஆகிறதுன்றதெல்லாம் ஹோல்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இவ்வளவு வசதிகள் செய்கிறாங்க. இப்போ இது மாதிரியான விஷயங்களை பார்த்து நம்ம கற்றுக்கக்கூடாதா? இல்லை, நம்ம அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்க மாட்டோம். எந்த கண்ட்ரிலேருந்தும் எஜுகேஷனில் நல்ல விஷயங்கள் நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் மும்மொழி கொள்கை இதுக்கெல்லாம் சண்டை போடுறீங்க. ஏஐ காலத்தில் எந்த மொழியும் தேவையில்லை. நீங்கள் என்னன்னாலும் சாட் ஜிபிடிலையோ கிளாட்லேயோ கொடுத்தீங்கனாலோ உடனே எல்லா மொழியிலும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் இன்றைக்கி கல்வி திட்டத்தில் வகுக்கிறதுல அவங்க முக்கியமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போதுமான கல்வி கிடையாது, போதுமான விழிப்புணர்வு கிடையாது. எல்லாருமே வந்து யாரையோ ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும், அவருக்காக நான் இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து பண்ணுறதோட தாக்கங்கள் வந்து நம்மளோட ஒட்டுமொத்த கல்வியை வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த நீட் எக்ஸாம் அதை தொடர்ந்து அதோட இம்பாக்ட் கேஸ்கேட் எஃபெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th சிபிஎஸ்சி எக்ஸாம் ஆரம்பிக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், இப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த குழப்பங்கள் நடக்கிறதுனால இப்போ கவுன்சிலிங் அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டிலையுமே எடுத்துக்கிட்டோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அப்படின்றது ஆக்சுவலாக ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகணும். அவங்க இப்போ தான் தரவரிசை பட்டியலில் 29 டேட் சொன்னாங்க, இப்போ 1 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த தாமதம் இதெல்லாம் எப்படி மாணவர்கள் ஃபேஸ்? எனக்கு வந்து நான் புதிய அரசாங்கத்தில் நிறைய எதிர்பார்த்தோம், சரிங்களா. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் நிறைய ஃபங்க்ஷனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலையும் அதுலேயும் தான் பிஸியாக இருக்காங்களே ஒழிய இங்கே என்ன பிரச்சனை ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். ஏன்னா வந்து மெயினாக வந்து இங்கே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக டாக்டர் எம் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் வழியாக அண்ட் பழைய கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கேன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன்னா அது அந்த காலத்தில் ஆரம்பித்த சிஸ்டம் 94 அந்த டைமில் ஆரம்பித்தாங்க. நேராக வந்து ஸ்க்ரீனில் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன வேகன்சின்னு பார்த்து குழந்தைங்க அந்த தரவரிசைப்படி இப்போ நீங்கள் 1000 ரேங்க்னா 1000, 1001, 1002 வரிசையை உட்கார வச்சு ஸ்க்ரீனில் என்ன வேணுமோ எடுத்துக்கங்கன்னு சொல்லுது பெஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் இந்த வேர்ல்டு. ஈவன் ஐஐடி கூட அந்த அளவுக்கு பண்ணல. இப்போ அந்த ஒற்றைச்சாளர முறை கிடையாது, அதை எடுத்து விட்டாங்க. அது வந்து மிஸ்டர் சூரப்பா சார் இருக்கும்போதும் அப்போ இருக்கிற ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் உள்ள சண்டையில் அண்ணா பல்கலைக்கழகம் போகிறாங்க. உலகத்திலேயே வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோட கவுன்சிலிங்கை ஒரு பாலிடெக்னிக் பண்ணுறது, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் பண்ணுறது இதுதான் இந்தியாவில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம், உலகத்திலே இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஒரு டாப் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனோட அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் பாலிடெக்னிக் கொடுக்குறீங்க. இது வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரொட்டீனாக நம்மளை பார்த்து மகாராஷ்டிரா பண்ணிச்சு, மற்ற மாநிலங்கள் பண்ணாங்க. இப்போ இந்த சிங்கிள் விண்டோவை அபாலிஷன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது, எந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னே தெரியாது, எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் எந்த கல்லூரிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரிகளை நீங்கள் தரவரிசைப்படுத்தணுங்கிறாங்க. இதுக்கு நல்ல ஐஆர்சிடிசியில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க. நான் இப்போ சென்னையிலேருந்து மதுரை போகணும் இல்லை டெல்லி போகணும் அப்படின்னா என்னென்ன ட்ரெயின் ஓடுது, என்ன கிளாஸ் வருது, என்னென்னு பார்த்துட்டு என்ன பெர்த் இருக்குன்னு பார்த்துட்டு நான் சூஸ் பண்ணுறது சிங்கிள் விண்டோ அட்மிஷன். அதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒற்றை சாளர முறை வந்து. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்னா நான் எந்த ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்ல மாட்டேன், என்ன கிளாஸை வேணும் நீங்களே கொடுங்கன்னு சொல்லுவேன்.
நீங்கள் தெரியாமல் ஒரு 70 மணி நேரம் ட்ரெயினை ஃபஸ்ட்டு போட்டு டெல்லிக்கு அடுத்து 36 மணி நேரம் போகிறதுக்கு வசதி இருந்து வாய்ப்புகள் இருந்து நீங்கள் பணம் கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட தவறாக இதை மேலே போட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும், கீழே உள்ளது ரீடே பண்ணது. இப்போ நான் மதுரையில் கார்ப்பரேஷன் கமிஷனர் வழியாக ஒரு நல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பையன், அவன் கேட்ட தியாகராஜன் காலேஜ், ஆனால் வேகன்சி இருக்குது, அவன் நல்ல டிஸ்ட்ரிக்ட் டாப்பர். ஆனால் அவன் கேட்டதுக்கு வந்து உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டரில் நாங்கள் பண்ணி தரோன்னு ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லாக இப்போ நிறைய வந்து ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரை விட எஜுகேஷன் ப்ரோக்கர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. எங்கள் சீட்டில் காலேஜ் வாங்கி டீச்சரையே மாற்றுறாங்க, நீங்கள் ஆள் கூட்டிகிட்டு வரலன்னா என் காலேஜ் வேலை பார்க்காதீங்கன்றாங்க. அந்த நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜை மேலே போட்டு செகண்ட் தியாகராஜன் காலேஜ் பண்ணாங்க. அந்த பையனுக்கு தியாகராஜன் காலேஜ் சீட் இருக்குது, ஆனால் இந்த காலேஜ் முதல்ல போட்டதுனால இங்கே லாக் ஆயிடுச்சு. இப்போ நல்ல மதிப்பெண்கள் வாங்க நல்லா இல்லாத அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை, கிடையாது, பேரண்ட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர். இந்த முதல் ஜென்ரேஷன் லேர்னர் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைய நம்மளே கொண்டு போய் தவறான கல்லூரியில் தள்ளி விடுறோம். அதை நீங்கள் கொண்டு வந்து சிஸ்டம் காமிங்க, குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத சூஸ் பண்ண சொல்லுங்கள். முந்தைய காலேஜ் வேகன்சி தெரியும், இந்த கல்லூரியில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, இந்த கல்லூரி ஆளே எடுக்கல, என் மார்க்குக்கு இந்த கல்லூரியில் சீட் இருக்குது அப்படின்னு பண்ணணும். அந்த காலத்தில் அதை ஆரம்பிக்கும் போது டெக்னாலஜி எப்படி இருந்தது. இன்றைக்கி இதே ஸ்க்ரீன் மெத்தடை நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல வைக்கலாம். இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் நம்ம என்ஐசி சொன்னால் உடனே ரெடி பண்ணிடுவாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் சொன்னால் அடுத்த நாளே 2 டேஸில் அவங்க அண்ணா பல்கலைக்கழகம் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எல்லாமே செட்டப் இருக்குது. அதை வந்து நீங்கள் விட்டுட்டு பிடிவாதமாக இது தனியார் கல்லூரிகள் வந்து அவங்கள கேட்குறாங்கங்கிறதுக்காக இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுறீங்க. இது வந்து நீங்கள் மிகப்பெரிய கொடுமைங்கிறது. தமிழகம் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் போய் அதை அப்படியே நம்ம பின்னுடைகி வந்துட்டுருக்கோம். இதை வந்து கல்வியில் வந்து இன்றைக்கி உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் உடனடியாக கவனித்து இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷனை கொண்டு வரணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முறையை வந்து கேன்சல் பண்ணணும். ஏன்னா நிறைய குறைந்த மதிப்பெண்கள் அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குது, அது தெரியாத பையன் கீழே போயிடும். அதனால் இப்போ படித்த பின் அந்த மார்க் வாங்கியும் ஒரு யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை மார்க் வாங்கிட்டு வந்தோடனே நிற்க வச்சு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஐஐடி உடனே சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணுறாங்க. நீங்கள் ஐஐடி எது கம்பேர் பண்ணீங்க? அதுதான் நான் அடுத்தது இல்லை, ஐஐடியை கம்பேர் பண்ணிங்கன்னா ஏன் நீங்கள் குவாலிட்டி ஆஃப் ஐஐடி உங்களால் கொடுக்க முடியல? அட்லீஸ்ட் நீங்கள் ஐஐடி மாதிரி கொடுக்க வேண்டாம், அதில் 50% கொடுக்கணுமா, 25% சிலபஸை மாற்றவே இல்லை. சிலபஸ் வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 12 பல்கலைக்கழகங்களுக்கு மேலாக வைஸ் சான்சலர் இல்லாமல் காலேஜ் ஓடிட்டுருக்கு, இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி ரன் ஆகிட்டுருக்கு. கேப்டன் இல்லாமல் நீங்கள் ஷிப் ரன் பண்ணுறீங்க. எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு என் குழந்தைங்க படித்தாதான் வாழ்க்கை அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் இப்படி போடும்போது இது இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க கல்லூரிகள், கல்லூரி முதல்வர்கள் எல்லாம் அரசு பேசிக்கலி வந்து இதில் இருக்கவங்க எல்லாமே எஜுகேஷனில் இருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி நம்ம என்இபியில் வந்து வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ நான் ஐஐடியில் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா, குறிப்பாக வந்து நான் வந்து மாஸ்டர் இன் பப்ளிக் பாலிசி, லா அண்ட் கவர்னன்ஸ், ஐஐடி கரக்பூர், ஐஐடி பாம்பேலாம் இருக்குது. இங்கெல்லாம் படிக்கிறதுக்கு அவன் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் வந்து 3 வருஷம் இல்லை 4 வருஷம் படிச்சுக்கணுங்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தில் மட்டும் 3 ஆண்டுகள் சொல்லி தரும். அப்போ நம்ம குழந்தைங்க இங்கே பல லட்சம் குழந்தைகள் படிக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் நான் பிஏ முடிச்சதுக்கப்புறம் அங்கே வேலை வாய்ப்புகள் நான் மாஸ்டர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணால் எனக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. அப்போ இதையே வந்து நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், இது ஏன் வந்து நம்ம இதை ரைஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? எத்தனையோ குழந்தைங்களோட வாழ்க்கைகள் வந்து ஏன்னா நார்த்தில் படிக்க மாட்டாங்க. இந்தியாவிலே வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஸ்கூல் டு காலேஜ் 28% தான். பிலோ 30. இந்த சேஞ்சஸ், இந்த மாற்றம் எங்கே நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது தமிழக அரசு, நீங்கள் தமிழக அரசு எம்பிக்கள் இருக்காங்க, நம்ம மினிஸ்டர்ஸ்கள் இருக்காங்க, எல்லாமே அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் கடிதம் போடுறதுனாலாம் நடக்க போகிறது கிடையாது. இதை நீங்கள் நல்லா உரத்த குரலில் எப்படி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து 3 இயர்ஸ் படிச்சுட்டு வெளியே போகிறது, 4 இயர்ஸ் போகிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்துலேயும் வெளியே போகலாம், 4 வருஷத்துலேயும் வெளியே போகலாம், 5 வருஷத்துலேயும் வெளியே போகலாங்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு சிஸ்டம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ கல்வியை பற்றிய ஒரு டிபேட் இருக்கணும். கல்வியை பற்றிய ஒரு விஷயங்கள் என்ன இந்தியாவில் என்ன நடக்குது, உலகளவில் என்ன நடக்குது, நம்ம குழந்தைங்களை எப்படி கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும். வேலை வாய்ப்புகள் வந்து பாரதியார் சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் வாய்ப்புகள் இருக்குது. உலகம் முழுவதும் நம்ம குழந்தைங்களை அனுப்ப முடியும். ஆல்ரெடி நல்ல கல்வி இருந்ததுனால தமிழகத்தில் படித்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து கூகுளாக இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்களோட ஒரு தனியாக ஒரு ரிமார்க்கபிள் அவங்களோட ஸ்டாம்பை வந்து இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல அந்த மாதிரி போகணும் அப்படின்னா இந்த கல்வி ஒழுங்காக இருக்கிற சிஸ்டத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த குழந்தைங்களோட எதிர்காலங்கள், வரும் சந்ததிகளோட எதிர்காலங்கள் பாதிக்கப்படுங்கிறது தான் வேதனை தருகிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒற்றைச்சாளர் முறையை எடுத்துகிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மாறிட்டாங்க அப்படின்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தினா புரிதலையோ அல்லது விழிப்புணர்வையோ ஏற்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கு இருக்குது. அது முறையாக நடக்கல. நீங்கள் டெக்னாலஜியை கொண்டு வந்து எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு டெக்னாலஜி புரியாது. மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இன்றைக்கி இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, அன்எஜுகேட்டட் பாப்புலேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அது தகவல்களை இல்லை, ஒரு உதாரணத்துக்கு மாவட்டந்தோறும் ஒரு கைடன்ஸ் சென்டர் அங்கே போய் அவங்க ஃபில் வச்சுருக்காங்க. பட் அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியல, அவங்களையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட் கல்லூரிகள் வந்து ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஏன் அவங்களே கொண்டு வந்து சிஸ்டமை பார்க்க சொல்லுங்கள், அவங்களே வந்து வேணுங்கிறத சூஸ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு மூடி மறைச்சு நீ கொடுன்னு கேட்குறீங்க? அந்த பையனுக்கு இப்போ நீங்கள் வந்து கிருஷ்ணான்னு சொன்னால் 10 கிருஷ்ணா காலேஜஸ் இருக்குது. எந்த கடவுள் பேர் சொன்னாலும் ஒரு 10 கடவுள் பேரில் இருக்குது. எந்த கடவுள் காப்பாற்றுவார், எவர் தூக்கி போட்டு வைப்பாருன்னு தெரியாது. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல காதோரமாக கேள்விப்பட்டதில் இந்த காலேஜ் சொன்னாங்கப்பா
அப்படி நீங்கள் வந்து பார்த்தா அந்த காலத்தில் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் போய் சேர்ந்துருப்பீங்க. நிறைய கல்லூரிகளில் சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் இருக்குது. பாஸ் பர்சன்டேஜ் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ரிசல்ட்டை வந்து இந்நேரம் வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கணும். அவங்க போட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப லேட்டாக தான் போடுறாங்க. கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கல்லூரிகள் எந்த கல்லூரியில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் செமஸ்டர் எழுதுறாங்க, இதெல்லாம் தகவல் வந்து கடைசி நேரத்தில் வருது. அப்போ தகவல்களை நீங்கள் வந்து தராமல், மாணவர்கள் நலன் பார்க்காமல், அந்த கல்லூரிகள் நலன் பார்த்தீங்க அப்படின்னா இது கல்வியை வந்து பாதிக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து வைஸ் சான்சலரே இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இன்றைக்கி வந்து உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. சைனாலாம் எங்கேயோ அவங்களோட டெக்னாலஜிக்கல் ஸ்பீடு, கொரியா எல்லா கண்ட்ரிஸுமே போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த ஸ்பீடுக்கு கரிக்குலத்தை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வைஸ் சான்சலரே போட மாட்டேங்கிறீங்களே. அப்போ நீங்கள் வைஸ் சான்சலர் இல்லாமல் இத்தனை பல லட்ச குழந்தைங்களை வந்து நீங்கள் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா இது கல்வி வந்து ஏமாற்றுறது மாதிரி இல்லையா? அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உயர்கல்வித்துறையில் நிறைய பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லையும் இதுலேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் இது கண்ணுக்கே தெரியாமல் போயிடும். அது கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல வந்து பண்ணலான்னா பண்ண மாட்டீங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்வீங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஆண்டுகளும் மாணவர்களும் பெற்றோர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். அவங்களோட அறியாமையை வந்து நம்ம கொண்டாடுறோம். அவங்க வந்து அறியாமையினால் அவங்க வாழ்க்கையை தொலைக்கிறாங்கன்னு தெரியாமலே அந்த வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்ருக்காங்கிறது மிகுந்த வேதனை தருகிறது. ரைட். இப்போ தற்போதுல இருக்க சூழல்ல பெற்றோருக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, அவங்க ஃபேஸ் பண்ணுற சவால்கள் அப்படின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க இந்த கல்வி முறையில்? இல்லை, எண்ணற்ற சவால்கள் இருக்குது. நீங்கள் வந்து எதை ஏதோ இலவசம் கொடுக்குறோம். ஏன் கல்வியை இலவசம் கொடுக்க மாட்டேங்கிறோம்? எதுக்கோ ஒரே கண்ட்ரி, ஒரே ஜிஎஸ்டி, ஒரே எலெக்ஷன் கொண்டு வரோம். ஆனால் ஏன் ஒரே ஃபீஸ் மட்டும் கொண்டு வர மாட்டேங்கிறோம்? இதில் ஏன் ஏற்றத்தாழ்வு காமிக்கிறோம்? அண்ட் இதில் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஏன் வந்து நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு குவாலிட்டியை பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது. ஈவன் ஐஐடி நேற்று அந்த கட்டுரையை படித்தீங்கன்னா அவர் வந்து மிஸ்டர் முகுந்த்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஹிந்துவில். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐஐடி வந்து தரம் தாழ்ந்து போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து பண்டைய கால ஆராய்ச்சிகளை லிங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வளர்ந்த நாடுகள்லாம் முன்னோக்கி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஐஐடியோட ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து யாருமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் வேதனையாக எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வேதனை ஆராய்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிற தப்பு கிடையாது. அது என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை வந்து நீங்கள் பழைய வரலாற்றோட கம்பேர் பண்ண பார்க்குறீங்க. அது வந்து ஏற்புடையது இல்லைங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். அது உண்மைதான். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இன்னும் நிறைய தொலைதூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இஸ்ரேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து எடுக்கணும்னா ஃப்ரூட் பிக்கிங்க்கு ஏஎம்எல் போட்டு ஆப்பிள் எப்போ கரெக்டாக இருக்குது, எப்போ பறிக்கலாம், பண்ணி என்ன குவாலிட்டி, அதெல்லாம் மெஷின் வச்சு பண்ணுறாங்க. நீங்கள் கல்லூரிகள் வச்சுருக்கீங்க, ஏஏ சொல்லி தரீங்க. பட் இந்த ஏஏ எங்கே சொசைட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் நம்ம பக்கத்துலேயே லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுறோமா? நம்ம அதுக்கான தொழில்நுட்ப வளர்ச்சிகளையோ இல்லை இதையோ மாணவர்கள் வந்து யங் சிலண்ட்டாக நல்ல டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை நீங்கள் எப்படி வந்து ஹாப்பன் பண்ணால வந்து அவங்கள சிசில் பண்ணுறீங்கிறது. இப்போ நீங்கள் ரயில்வே நம்ம நிறைய போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம். ரயில்வேல உள்ள பேசிக்கலி ஏசி எப்படி க்ளீன் பண்ணலாம், டக்டை க்ளீன் பண்ணுறாங்களா, இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு மக்களுக்கு என்ன தேவைகள்ன்றதை பார்த்து உங்கள் பொறியியல் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இந்த பொறியியல் வந்து பயன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொசைட்டிக்கு பயனில்லாத பொறியியல் எதுவுமே வந்து பெருசாக வந்து லைஃப்பில் யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. நிறைவாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கல்வியில் இன்னும் மேம்படணும், அடுத்த லெவலுக்கு போகணும், கல்வித்துறையை சீரமைக்கணும், மறுசீரமைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ப்ரையாரிட்டியாக செய்யணும்? ஒரு டாப் 5 இல்லை டாப் 3 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி பட்டியலிடுவீங்க? அதே மாதிரி மத்தியிலையும் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழகம் வந்து இன்றைக்கி வந்து பழைய அரசுகளை ப்ளேம் பண்ணுறது வந்து அரசியலே கிடையாது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லோ ஸ்டாண்டர்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் உங்களை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ரையாரிட்டி பண்ணணும். அதில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சஸ் டு எஜுகேஷன் வந்து நம்ம இது பண்ணி தரணும். அண்ட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கல்வியில் வந்து நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதில் வந்து முதல்ல எனக்கு வந்து நம்பர் 1 நான் கேட்குறது வந்து இப்போ அட்மிஷன் சீசன்னால் சிங்கிள் விண்டோ அட்மிஷனை கொண்டு வரணும். அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் 24 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷனை கொண்டு வந்து அந்த இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இதை நீங்கள் எங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் ரிப்ளிகேட் பண்ணலாம். அந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க முன்னாடி என்னோட ரேங்க் என்ன, எனக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்க பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்ட் வந்து நிறைய பல்கலைக்கழகங்களில் வைஸ் சான்சலர்ஸ் இல்லை. முதலடியாக வைஸ் சான்சலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் அட்மிஷன் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அது குறிப்பாக வெளிநாடுகளில் உலகளாவிய கல்விகளை பார்த்தவங்கள கூட்டிகிட்டு வந்து போட்டிங்கன்னா, ஏன்னா டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் வந்து டாக்டர் மால்கம் வந்து அவரெல்லாம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருந்தவங்களாம் யூஎன்லேருந்து நேராக வந்தாங்க. அவங்க உலகம் முழுவதும் பார்த்துருக்காங்கன்னா அப்போ தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி பாதைக்கு மேலே கொண்டு போவாங்க. மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு அகடமிக் லீடர்ஷிப் தேவைப்படுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அந்த மாதிரி
கொண்டு வருவதற்கான விஷன் இருக்கா அப்படின்னு தெரியல. 2வது வந்து எனக்கு அது நிச்சயமாக வந்து வேணும். அப்படி இருந்தால் தான் கல்வி வந்து தமிழகத்தின் கல்வி இன்னும் உலகம் வந்து நீங்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை பார்த்து நீங்கள் கம்பீட் பண்ண வேண்டாம். உலகளாவிய காம்படிஷன் தேவைப்படுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மக்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து சிலிக்கன் வேலி எல்லா இடத்துலையும் நல்ல சாதனைகளை உருவாக்கியிருக்காங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அவங்கள எப்படி ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் வந்து ஆந்திரா, தெலுங்கானாலாம் அவங்க எப்படியாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன்ஸ் வந்து நல்லா பண்ணி கொண்டு வராங்க. வேலை வாய்ப்புகள் வேணும்னா நீங்கள் எங்கள் கல்வியை வந்து சீரமைத்தாலே எல்லா கம்பெனியும் உங்களை தேடி வரும். நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து கம்பெனியை நான் கூட்டிகிட்டு வரேன், முதலீடு கொண்டு வரேன், அதெல்லாம் வந்து டேலண்ட்ஸை உருவாக்கணுங்க. இங்கே டேலண்ட் பூலில் வந்து நல்ல டேலண்ட் பூல் இருக்குது, யங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கணும். இதில் வந்து எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு வந்து ஒர்க் பண்ணணும். இது வந்து மக்களை சார்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல வந்து கல்வி தனியாக ரொம்ப அழகாக இருந்தது. காமராஜ் சார்லாம் வந்து படிக்கலை, ஆனால் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக அவர் உயிரை கொடுத்து என்னென்னமோ வந்து இது பண்ணி ஒரு ரிஃபார்ம்ஸ் பண்ணி ஒரு லெவல் கொண்டு வந்தார். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கல்வியில் மேம்பட்டோம். இன்றைக்கி வந்து முதல்ல கல்வி அப்படி இருக்கும்பொழுது கல்வியோட அரசியல் சேர்ந்தது. இப்போ கல்வி ப்ளஸ் அரசியல் ப்ளஸ் சினிமா சேர்ந்துருக்கு. இது 3 சேரும்போது கல்வி எப்படி போகும், அந்த நீரோடை நல்லா போகுமா, இல்லை அது எந்த அளவுக்கு மாசுபடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மாணவர்கள் மத்தியில் வந்து கல்வியை பற்றிய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இதில் சினிமா ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அது மாதிரி வந்து அரசியல் ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் கல்வி வந்து பாதிக்கப்படுகிறது. அதனால் இது 3 ஸ்ட்ரீம் தனியாக போகணும். அரசியல் தனியாக இருக்கணும், சினிமா தனியாக, பொழுதுபோக்கு தனியாக இருக்கணும், இந்த பக்கம் கல்வி தனியாக இருக்கணும். இந்த 3ஐயும் நீங்கள் சங்கமிக்கும் போது இதில் வரக்கூடிய பாதகங்கள் தான் அதிகமாக இருக்கொழி, எனக்கு சாதகங்கள் அதிகமாக இருக்க மாதிரி. அதனால் இந்த 3ஐயும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். கல்வி கூடங்களில் இந்த மாதிரி சினிமா பாட்டுகள் இதெல்லாம் வந்து போடக்கூடாது. அங்கே உள்ள டிசிப்ளின் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் அவர் கான்வெகேஷன் வரும்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுக்குறாங்கன்னா, அவர் வந்து ஒரு UPSC தேர்வு எழுதி வந்தவர். அந்த பையனை கூப்பிட்டு அட்லீஸ்ட் தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்லாம் நான் சொல்ல. ஏன்னா ஒரு தவறு நடந்தால் இந்த தவறை சுட்டி காமிக்கணுங்கிறது நம்மளோட பொறுப்பு. இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தான் அடுத்து அவங்களுக்கு வந்து இதை நம்ம என்டர்டெயின் பண்ணி நம்மளும் வந்து இது சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை வந்து மற்றவர்கள் பார்க்கும்போது அழகாக தெரியல அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் நிறைய வந்து இது புதுசாக வந்திருக்க மினிஸ்ட்ரி நிறைய பேருக்கு நாங்கள் புத்தாக்க பயிற்சி எல்லாம் தரோம் அப்படிங்கிறாங்க. நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து இன்டர்னலாக நடந்தாலும் அது வெளியே அழகாக பிளாஸ்ம் ஆகி தெரியும். அது இன்டர்னலாக நடக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் வேண்டும். கல்வியில் வந்து ஒரு நல்ல சீரமைப்பு தேவைப்படுது. இந்த மாணவர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது, பாப்புலேஷன் கிடையாது. நல்ல சிறந்த மாணவர்களை நல்ல ஆக்கப்பூர்வமாக கொண்டு வரணும். இதை சினிமா, சீரியல் எல்லாமே சேர்ந்து சங்கமிக்கும் போது இந்த கல்விங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போகுதுங்கிறது வேதனை தருது. ரைட். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளும் நம்புகிறோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பதிவு. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.